ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் நியூ சேனல் ரூட்டு பக்கா. இந்த ரூட்டு பக்கா சேனல் எதுக்காக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் இந்த பேஸ் பண்ணி தான் நாங்கள் கண்டென்ட் போட போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் இந்த டைம்லலாம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லீவ் டைம்லலாம் நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மக்களும். அதனால் நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நாங்களும் வந்து வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து நிறைய நாங்கள் போடுவோம். வீக்லி வந்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் போடலான்னு இருக்கோம். இந்த வீக்லி ஒரு வீடியோ போடுறது நீங்கள் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஒரு 2 வீடியோ இல்லை 3 வீடியோ போட ஆரம்பிச்சிடுவோம் சேனலில். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு மார்னிங்கே நாங்கள் வந்து பெங்களூருக்கு வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ரோட்டில் வந்து பைக்கில் போகிறோம். இந்த பைக் ட்ரிப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாங்கள் பைக்கில் அவ்வளோ லாங்லாம் போனது கிடையாது. சரி, நம்ம இதே ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு தான் போடுறோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 3 o'clockலாம் கிளம்பலான்னு இருக்கும் மக்களே. ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஏர்லியாக போய் ரீச் பண்ண முடியும். எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளேசஸ் பார்த்து அடுத்த நாள் நாங்கள் நல்ல இடத்துக்கு போய் அதை நாங்கள் வீடியோவாக எடுத்து போகலான்னு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எங்களுக்கு அது ஒரு பயங்கர என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் மார்னிங் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக போடுறேன். அதனால் நீங்கள் பாருங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. டேக் கேர், பாய். ஹாய் கைஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆச்சு. நேற்று 3 to 4 கிளம்புறேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் தான் வண்டி எடுக்க போகிறோம். உங்களை நடுவில் எங்கே நிப்பாட்டணும் அங்கே மீட் பண்ணுறேன் கைஸ். பார்த்து பத்திரமா இருங்க. டேக் கேர். நம்ம பெங்களூரில் மீட் பண்ணுறேன். பாய். Bye bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேலூர் கிட்ட வந்துட்டோம். எப்படியோ ஒரு 2 hours மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு. இப்போ வேலூரை தாண்டி வந்து பாரதின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியிருக்கோம். இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம அடுத்து கிளம்பும் போது நான் அவங்க மீட் பண்ணுறேன். நல்லா இருக்கு, டிஃபன் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே பார்த்துட்டே இருங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே வண்டி எடுத்துருவோம். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக கிருஷ்ணகிரி தான். கிருஷ்ணகிரியில் எங்கே நிப்பாட்டுமோ நாங்கள் உங்ககிட்ட நாங்கள் பேசுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்தது, சும்மா சொல்லக்கூடாது. சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சூப்பராக இருந்தது. நம்ம அடுத்து அப்படியே ட்ராவலை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிளம்புறோம்.
lane fast, call it high speed. I've been working hard, yeah, I've been working nightly. If you think you'll win, ha, not likely. I be taking shots, yeah, cold-blooded, icy. Watching numbers grow is what I call sightseeing. In the front row, run it up when they hype me. The following grows, they know how to ignite me. Call me CEO, I've been running right, see. And I ain't playing games, I create my own lane, making pleasure out of pain, turning losses into gains, I'm the boss, I'm making change. I've been rocking this exchange, popping off and risking things, gonna make a name. I just wanna be famous, but I don't want that cheap fame. No, I'm not that vain, I just wanna be greatness. 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டோல்கேட் தாண்டி வந்துட்டோம். இந்த கிருஷ்ணகிரி பார்க்கணுன்னா பெங்களூர்னா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா எப்படி தான் இந்த லடாக்கெல்லாம் போகிறானுன்னு தெரில கைஸ். பெருங்குளத்தூர்லேருந்து இங்கே வர்றதுக்கே இடுப்பெலும்புலாம் உடஞ்சிரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு தேஞ்சு போச்சு. புல்லட்டில் வர முடியல, கையெல்லாம் அப்படியே உதறது எங்களுக்கு. அதுவும் வண்டிங்கெல்லாம் வண்டி மாதிரியா போகிறானுங்க, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறானுங்க. அவங்க பொறுமையாக தான் வந்தோம் கைஸ். ஏதோ ஒரு கோயில் ஒன்று இருக்குது இங்கே, என்ன கோயில்னு தெரியல, பழைய கோயிலாக இருக்கும் போல இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. சரி, இளநீர் கடை இருந்துன்னு அப்படியே நிப்பாட்டணும். பார்த்தா ஏதோ வெயில் இல்லைன்னு பார்த்தா வெயில் அடிக்குது கைஸ். அதான் இதுவும் எங்களுக்கு ஒரு ஜாலியான ட்ரிப்பு தான். ஃபஸ்ட்டு ட்ரிப் வேறு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பெங்களூர் கிட்ட நெருங்க எங்களுக்கு ஒரு இது அப்படியே ஜாலியாக இருக்குது. பார்ப்போம். அங்கே போயிட்டு பெங்களூர் போயிட்டு தங்கலாமா, இல்லை நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நந்தி ஹில்ஸ் போகலாமான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டோன்னா காலையில் நாளைக்கு 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் நந்தி ஹில்ஸ் போகலான்னு இருக்கோம். நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம் கைஸ். ஃபஸ்ட்டு பெங்களூர் போயிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ். ஹாய் மக்களே, நம்ம எப்படியோ பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். நம்ம எதிர்பார்த்தது என்னென்னா, நம்ம 10 மணிக்கெலாம் வருவோம் நம்ம எதிர்பார்த்தோம். காலையில் 5 மணிக்கு கிளம்பி என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் சொன்னான், வச்சான் நான் 5 மணிக்கு கிளம்புவேன், 10 மணிக்கெலாம் வந்துடுவோம்டா சென்னை அப்படின்னா. நாங்கள் 5 மணிக்கு கிளம்புனோம். அவன் 10 மணின்னு சொன்னது அடுத்த நாள் போல் இருக்குது. ஏன்னா நாங்கள் இங்கே வந்ததே 4 மணி. இதுக்கப்புறம் பாருங்கள், மணி 5 மணி ஆச்சு. இப்போ தான் ரூமை ஒன்று புக் பண்ணோம். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம் கைஸ். ஆனால் அவனுக்கு எப்படி தான் லடாக்கு கிடாக்குன்னு ஃபுல்லாக ட்ராவலிங்கில் பைக்லேயே சுற்றுறானுன்னு தெரில. சுத்தமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான பேக் பெயின், வண்டியில் உட்காரவே முடியல எங்களால். எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். அது இல்லாமல் பெங்களூர் ஹைவேஸில் ரோடு போடுறாங்க போல இருக்குது. ரொம்ப ஹெவி டிராஃபிக். இதனாலே எங்களுக்கு டைம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நந்தி ஹில்ஸ் வழியாக வந்து பார்த்தோம். அங்கே எல்லாமே ரூம் ஃபுல்லாக புக் ஆகிட்டுருக்கு, ரூம்ஸ் கிடைக்கல. அதனால் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பேக் சைடு வந்து அங்கே தான் நாங்கள் ரூம் எடுத்துருக்கோம். பரவாயில்ல, ரூம் நல்லா இருக்குது. எங்களுக்கு எப்படியே கிடச்சிச்சு, ரூமை புக் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் ஒரு 5 o'clockலாம் நாங்கள் அங்கே ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கோம். நான் உங்களை காலையில் அங்கே சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை மறந்துட்டேன் பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு ஒரு ரூமுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டு போனான். ஆன்லைனில் புக் பண்ணோம். அங்கே போய் பார்த்தா கீழே ஒயின் ஷாப்பு. அந்த ஒயின் ஷாப் எல்லாம் குடிச்சிட்டு படுத்துன்னு நடக்கிறானுங்க. எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்காது போல இருக்குது. அங்கே போனால் எவன் ஏதோ தூக்கிட்டு போவானே தெரியாது. பைக்குக்கு பார்க்கிங் இல்லைன்றானுங்க. இதை நாங்கள் நம்பி எப்படி ஒரு ஒயின் ஷாப் பண்ண போய் ரூம் எடுத்து புக் பண்ண முடியும்? அப்புறம் அந்த ரூமில் வேலை செய்கிற பையன் ஒருத்தவன் தான், பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்குண்ணா, நீங்கள் வாங்க, நீங்கள் கூப்பிட்டு வந்தான். ஆனால் இங்கே கூப்பிட்டு வந்து என்ன நேரமோ தெரில. நாங்கள் அவனை பார்த்தோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரூம்லாம் நல்லா சூப்பராக. ஒரு 3 நாளைக்கு நாங்கள் ஸ்டே பண்ணி தான் எல்லா வீடியோஸும் எடுக்க போகிறோம். பரவாயில்ல, இதோட நம்மளுக்கு 3 நாளைக்கு தான் நம்ம வீடு. பார்த்துங்க, வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடுக்கு ஒரு லைக்கை போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய்.